உன்னை வச்சு குடும்பம் நடத்துறதே பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான், புரியுதா? இப்ப தர முடியுமா முடியாதா ராதா? முடியாதுடா. முடியாது. என்ன பண்ணுவ? நான் சொல்லட்டா, தயவு செஞ்சு அந்த சாப்பாடு இருக்குல்ல ஊட்டிட்டு இருக்குல்ல விரல்ல அது கூட உதறி வச்சுட்டு தயவு செஞ்சு எழுந்து பொடி நாயே. என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எழுந்து பொடி. என்ன போனா போட்ட சரி, பொறுமையா கேட்டா ஓவரா எகிர்ற. அப்படியே எட்டி விட்டன்னு வச்சுக்கோ, தலை தஞ்சாவூர் வரைக்கும் பறக்கம் பார்த்துக்கோ. மவள என்ன செயினுக்கு என்ன போட்டு சீனா கட்டிய நீ? என்னடா இருக்க மாட்டே நீ. அப்போய் லட்டு அம்மா செல்லக்குட்டி ராதா, அப்போ வாடா, வா வா சாப்பாடு ரெடி ஆச்சு பாரு, வா வா உட்கார். என்னாச்சு? ஏன் கை கழுட்டு வந்தியா? கட் இல்ல இல்ல நான் தொடச்சு விடுறேன்டா, இப்படி வா நான் தொடச்சிடுவேன். உட்கார் உட்காருமா உட்காருமா. குடு. என்ன பண்ணிட்டு இருக்க பண்ணி? இல்லடா நீ மவுங்கல்ட்டு வந்தல, தொடச்சு விடுறேன்டா. வா சாப்பாடு செஞ்சுட்டேன் பாரு. கிழங்கா மீன் வந்துச்சு, 150 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி அதான் மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சேன். நீ தூங்கிட்டு இருந்த, அசதியா இருந்திருக்கும், அதனால்தான். ஹலோ என்ன கேட்டீங்க முதலாளி? நாங்க மான் குழம்பே வைப்போம். என்ன ஒண்ணு கேசரன் சொல்றதுக்காக தான் பண்றது இல்ல அதெல்லாம். இது புதுசு இல்லப்பா, எல்லாமே பழசு. பழசுன்ற குழம்பு மீன்லாம் புதுசுதான். ஐயா நீ என்ன குழப்பற, வந்து உட்காந்து சாப்பிடுமா முதல்ல. மாமா நீ வா வா, பசியோட இருப்ப, தூங்கி இருந்தவன பசி ஜாஸ்தியா இருக்கும். வா அப்படி நான் ஊட்டி விட்டா நீயே சாப்பிட்டுக்கிறியா? என்னடா பண்ணிட்டு இருக்க பண்ணி? சமையல் பண்ண உனக்கு போட்டு தர பரிமாறுற. என்ன இது கூடமா தெரியல? வர வர உனக்கு கண்ணு ரொம்ப மங்கலாயிடுச்சு போல இருக்கு. இப்ப கண்டக்டர் செக் பண்றேன் நானு. குழம்பு மீன் வேணுமா இல்ல வறுத்த மீன் வைக்கிட்டா? எது வேணா வைக்கிட்டேன்னா அள்ளி வைக்கிட்டா காலைல போட்டது? இல்லம்மா காலைல போடுறதுலம்மா, காலை செஞ்ச சாப்பாடு அள்ளி போட்டுமான்னு கேட்டேன்டா ராஜாத்தி. ராஜாத்தி அம்மா வால் பீஸா முதுகு பீஸாடா? வால் பீஸே வை. இந்தம்மா சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுடா அம்மா. என்னது இது? விசிறண்டி உனக்கு வேர்க்கும்ல. இன்னைக்கு மழை தான் வர போகுது, நீ இப்படி மாறணும். அடிக்கிற வெயிலுக்கு இப்ப எங்க மழை வரும்? இருங்க வரேன். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, அதான் செஞ்சேன். சாப்பிடு. என்ன கரிசனம்? கரிசனா இல்லப்பா, இது எனக்குள்ள ஒரு கடமை. நான் செஞ்சுதான் ஆகணும் உனக்கு. நான் செய்யாம வேற யார் செய்வா? என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. நான் தான்ப்பா செய்யணும். உண்மையில எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? ஏகப்பட்டது இருக்கு. அதை நான் இப்ப கொஞ்சோண்டு தான் காமிச்சிருக்கேன். மீதி எல்லாம் காட்டினேன்னு வச்சுக்கோ அழுதுருவீங்க. அழுதுருவனா? அழுதுருவேன். நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னடா உனக்கு பிரச்சனை? ஓவரா அப்படியே அக்கறையா கவனிச்சிட்டு இருக்க. நீ சாப்பிடுற, மறுபடியும் போயிட்டு ஏசியில போட்டு நல்லா போட்டு தூங்குற. சரியா? மறுபடியும் நீ நான் பாத்துக்கிறேன் எல்லா வேலையும். பாரு 3 நாளைக்கு நான் தான் பார்ப்பேன் எல்லா வேலையும். சரியா? இன்னைக்கு என்ன தேதி? 14 இல்ல, 15, 16, 17 வரைக்கும் நான் தான் ஃபுல் வேலை. நீ துணி துவைக்க தேவையில்ல, பெருக்க தேவையில்ல, சமைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ணக்கூடாது. வெறும் சாப்பிட்ற, போற, தூங்குற, போற போற, தூங்குற, சாப்பிடுற. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு இது மட்டும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க செய்ய மாட்டீங்களோ? நான் பாத்துக்கிறேன். அது என்ன 3 நாள் மட்டும்? சாப்பிடு சொல்றேன், நீ சாப்பிடு. என்னமோ பண்ணிட்டு இருக்க. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, நல்லா வச்சிருக்க குழம்பு. ப்ரோ அதாம்மா விஷயம் தெரிஞ்சு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட நான் எதாவது மறைச்சிருக்கேன் அந்த வாழ்க்கையில? நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் வாழ்க்கையில உங்ககிட்ட எப்பயாவது மறைச்சிருக்கேன் சொல்லு? இல்ல 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 சொல்லு. 19ஆம் தேதி என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாமே ஆன்மீக பயணமா போறாங்களாம், டூர் போறாங்களாம் கோவிலுக்குமா. அதான் கேதார்நாத், இமாச்சல் பிரதேஷ், நேபாள், ஜார்க்கண்ட், டார்ஜிலிங் எல்லாமே போறாங்களாம். சரி, அவங்க தான ஆன்மீக பயணமா போறாங்களாம். போட்டோ விடு. ஆமா, அது என்னையும் கூப்பிடுறாங்க. ஓஹோ, அதானா? அதான பார்த்தேன். டென்ஷனாவாதோட ஓடுதுன்னு பார்த்தேன். ஒரு இதுக்கு தானா ஒரு 25,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்க. நான் போயிட்டு அந்த லிங்கம் சிவலிங்கத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட அருள் வாங்கிக்கிட்டு திரும்ப வர்றப்போ ஒரு நல்ல புது மனுஷனா நான் வந்து உன்னைய கண் கலங்காம பாத்துக்கிறேன் ராதா. அந்த மாதிரிலாம்
இருக்க நீ? ஏன் ராதா வெக்கமா இல்ல உனக்கு? இதுல என்ன ராதா வெக்கப்படுறதுக்கு? வாய் கூசாம 25,000 ரெடி பண்ணி கொடுன்னு சொல்றியே. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இப்ப டூர் தான் முக்கியமா? ராதா ஊருக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் டூருக்காவது போறேனே ராதா. நீ எல்லாம் டூர் பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாதுடா. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு. மதுரை பக்கம் போய் 4 மாசம் ஆச்சு ராதா. போகாத, இல்ல துரத்தி அடிப்பாங்க. நான் அதான பார்த்தேன். இன்னொரு கூட வறுத்த மீன் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஐயோ ராதா. போதுப்பா, வறுத்த மீனும் வேணாம். நீ வந்து அப்படியே என்ன கவனிக்கிறதும் வேண்டாம். என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ 25,000 ரூபாய் மட்டும் வாங்கி கொடு. நேரா போற அப்பன் சிவனை பாக்குற, அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ற, அதே சக்தியோட திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர, நான் பெரிய தொழிலதிபர் ஆகி ஒரு நாளைக்கு சாமா ஊ ஆய் காட்டுறேன். என்னது சாமா ஊவ? அதே ஆச்சு, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. பாரு, சிவன் ஒன்னும் சும்மா இல்ல, அவரை வர வைக்கிறார். என்ன அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய கோவில் வாசல கால் வைக்க முடியாது. பாத்துக்க, நீ என்ன ஏமாத்துற மாதிரி சிவனை ஏமாத்தாத. நீ மட்டும் என்னைய வந்து அனுப்பலன்னு நினைச்சுக்கோ, அந்த சாபத்துக்கு ஆளாயிடுவே நீ. எனக்கு என்ன, நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற? மாமா உள்ள நான் சாப்பிடுற ராஜா பிள்ளை ஊட்டி விட்டா. ஐயோ வேணாம், அவனு உன் கரிசனம்லாம் வேணாம். எங்களுக்கு கையிரு. அதான் நீ சாப்பிடுறாதா? எங்களுக்கு கையிரு. சாப்பிடுறப்ப பேசக்கூடாது தெரியும். ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் மீனை வாங்கிட்டு 25,000 ஆட்டே போலான்னு பாக்குறியா என்கிட்ட நீ? அதான் எனக்கு வேற யார் இருக்கா ராதா குடுக்குறதுக்கு? உன்னை தவிர உனக்கு யார் இருக்கா சொல்லு? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அத கேட்டனாலதான் உடம்புல ரத்தம்ல வடியுது. நடிங்கடா நீ. இந்த போட்டு செயின் எப்படி இருந்தாலும் இப்ப வச்சா தங்க விலைக்கு 70,000 ரூபாய் வருது ஒரு பவுனுக்கு. ஓ, அதுக்காக தான் சார் பிட்ட போட்டுட்டு இருக்கிய நீ? காலையில இருந்து தாஜா பண்ணிட்டிய நீ? ராதா உன்னையே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். உன்னை நான் ஒரே மாசம் மீட்டு குத்துறேன் ராதா. நான் வேற வாக்கு கொடுத்துறேன் ராதா பசங்க கிட்ட, நான் வரேன்னு சொல்லிட்டு பந்தா வேற சொல்லிட்டேன். நீ யாரை கேட்டு வாக்கு கொடுத்த? வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பத்தி யோசிச்சியா? கொஞ்சம் யோசிச்சேன். என்ன யோசிச்ச? நீ நல்ல ஒரு பெரிய ஆளு, இறக்கமுள்ள நெஞ்சு உனக்கு, அதுவும் ஆன்மீகம் பையனா நீ அள்ளி கொடுப்பேன்னு சொல்லிட்டு, இந்த பாரு போயிட்டு வரப்போ உனக்கு அங்கிருந்து தாயத்து கயிறு எல்லாம் வாங்கிட்டு வர மந்திரிச்சு, நீ கட்டிக்கோ. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? உனக்கு பிடிச்சிருக்கிற பில்லி சூனியம் பிசாசு ஏவல் மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாமே போயிடும் உன்னை விட்டு. நீ ஒரு புது மனுஷியா மாறிட்டு வராதா? நீ மாறுறா ஃபர்ஸ்ட், என்ன மாத்தாத. ராதா உனக்கே சோறு போறது நானு, இதுல வேற நீ டூருக்கு வேற போறியா? அதான் இது ஆன்மீக பையன் ராதா, அசிங்கப்படுத்தாத ராதா. அப்பன் சிவனை பார்க்க போற ராதா நானு. நீ எதுக்கு போறன்னு தான் நான் கேக்குறேன். அதான் சொல்றேன்ல, என்னுடைய போயிட்டு நாங்க முக்தி அடைஞ்சிட்டு பக்தியோட திரும்பி வர, உனக்கெல்லாம் முக்தி சக்தியோட பம்பா ரவிராஜ். அதெல்லாம் எப்ப போட்ட பிளானுங்க சார்? இது நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டுட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டது வந்து இன்னைக்கு தான் ஏதோ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி என்கிட்ட பேசுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா ப்ளீஸ். உன்னை வச்சு நீ குடும்பம் நடத்துறதே பெரிய அட்ஜஸ்ட்மென்ட் தான், புரியுதா? இப்ப தர முடியுமா முடியாதா ராதா? முடியாதுடா. முடியாது. என்ன பண்ணுவ? நான் சொல்லட்டா, தயவு செஞ்சு அந்த சாப்பாடு இருக்குல்ல ஒட்டிட்டு இருக்குல்ல விரல்ல, அது கூட உதறி வச்சுட்டு தயவு செஞ்சு எழுந்து போடி நாயே. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எழுந்து போடி. என்ன போனா போட்டா சரி, பொறுமையா கேட்டா ஓவரா எகிர்ற. அப்படியே எட்டி விட்டன்னு வச்சுக்கோ, தலை தஞ்சாவூர் வரைக்கும் பறக்கம் பாத்துக்கோ. மவன் என்ன செயினுக்கு என்ன போட சீனா கட்டுறிய நீ? என்னடா இருக்க மாட்டே நீ. நான் போட்டுக்கிட்டு நான் சீனா போடுவேன். ஏன் உனக்கு தோணுது? சாப்பிட்ட சாப்பாடுக்கு பில்ல குடுத்துட்டு போயிட்டே இரு. சாப்பிடவே இல்லடா. சாப்பிடலையா? 2 உருண்டை எடுத்து வாயில வச்ச வச்சல? ஒரு உருண்டை கணக்கு தான்டா. கொஞ்சமா இந்த டேஸ்ட் பாரு. குடுத்தவன அப்படியே ஆளு தின்ற. எவனார் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்ல இருக்க முடியாது. போட்ட நினைச்சிக்க வேணாம். உன்கிட்ட மரியாதை கேட்ட அன்பை கேட்ட பத்தியா? தப்புதான். நாடி வேணாம் வேணாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு? வேணாம். லாஸ்ட்ல நான் தான் உனக்கு சோறு போட்டு ஆகணும். சாவடி அடிச்சுடும் உன்னைய பாத்துக்க. நீ சாவடி என்ன அடிக்க? ஒழுக்கமா கழட்டி குடுக்குற. நான் போனோம், என் நண்பர்கள்ட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். ரைஞ்சு போடா. உன்னாலே இருக்கிற நகையில மறைச்சு போறதா இருக்கு. பைத்தியம் பிடிச்சவனே, ஏன்டா அப்படி எங்கிட்ட புடுங்குறதுலயே இருக்க நீ? கிளம்பு கிளம்பு, கை கழுவு. அதுல 2-3 சோறு ஒட்டிட்டு இருக்கு பாரு, தட்டு. அதுல யாருக்கு அந்த சோறு? ஏந்திரு ஏந்திரு. மீன் குழம்பா இது? மீன் குழம்பு மாதிரி வச்சிருக்க. இப்பதான் தின்ன, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சு தின்னியே. இதுல வேற 2 பீஸ் காண வேற. படும் கேவலமா இருக்குடா மீன் குழம்பு. இது கூட இல்லாம எத்தனை பேர் வெளில இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு. வெளியில குடு, செத்துருவாங்க. இந்த பாரு, நீ தேவலாமலாம் பேசினுக்காத சரியா? நீ தான் தேவலாம் பேசிட்டு இருக்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? இந்தா துண்ட தோச்சியாடா? தோச்சி 1 மாசம் தான் ஆச்சு சாமி. பணம் கொடுக்க மாட்டாளாம். பணம் என்ன பாரு, செயின் ராபரி மாதிரி அடுத்துட்டு போயிட்டே இருப்ப. பாத்துக்கோ, ஒழுக்க மாதிரியே சொல்றேன். இப்ப நான் போயிட்டு திரும்ப ஒருத்துக்குள்ள செயினை கொண்டு போய் அடகடலை வச்சு எனக்கு 25 இல்ல 30,000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். நான் போயிட்டு திரும்ப வருவேன். அப்படி இல்லன்னு வச்சுக்கா, நாளைக்கு வந்து உன்னை போஸ்டர் தான் பார்க்கணும். பகல்குள்ளே இருக்கிற வீ. ஏய் வீட்டுக்குள்ளே வா.
ஆஹா, பணம் பண்ற வேலையா அதெல்லாம்? பாத்துக்கோ